ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிற அன்பின் தேவ பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சாயங்கால வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காரிருள் எங்களை சூழ்ந்து கொள்ளுகையில் கருணை தேவன் எங்களை உடைய சட்டையின் நிழலிலே எங்களை காத்து வழி நடத்துகிற அன்பின் தேவன் இம்மட்டும் எங்களை ஜீவன் சுகம் பலனோடு காத்து வந்து உடைய பெரிதான கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கேட்கும்படியாக கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாரையும் கர்த்தர் உடைய சட்டையின் நிழலிலே மூடி மறைத்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியா, உடைய வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்தை கிழிக்கும்படியா, அவர்களுடைய வேதனையை மாற்றும்படியா கர்த்தர் தாமே உடைய வார்த்தைகளை அடியேனின் மூலமாக, அப்பா என்னுடைய நாவின் மூலமாக உங்கள் வார்த்தைகளை தேவரீர் உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. ஏசப்பா, அடியேனை மறைத்து இந்த தேவரீர் நீங்கள் வெளிப்படுங்க. நீரே பராக்கிரமமுள்ள கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், மகா பெரிய தேவன், அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். உம்முடைய அதிசயங்களை விவரித்து சொல்ல எங்களுக்கு வாழ் நாட்கள் போதாது ஆண்டவர். நீங்கள் அத்தனை நன்மைகளை எனக்கு செய்த தேவன் உடைய பிள்ளைகளுக்கும் செய்யுங்க ஆண்டவரை. கர்த்தர் தாமே மீதியான ஆராதனை, பாடல், வேத வசனம், ஜெபம் ஆகிய வேளைகளில் உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து ஆசீர்வதி தரல வேண்டும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆரம்பமாக நம்ம ஒரு பாடலை பாட ஆரம்பிக்கலாமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபட்டாலும் விடுபடாவிட்டாலும் நம்மளை பழிவாங்குகிற தேவன் அவர் அல்ல. ஆகிலும் அவர் அவரை போலவே பரிசுத்தமாய் வாழ விரும்புகிற தேவன். இந்த உலகத்தில் அநேக ஆத்துமாக்கள் புறஜாதியார்கள் உண்டு, கிறிஸ்தவர்களை அடைந்தவர்கள் உண்டு. இன்றைக்கு புறஜாதியாருக்கும் கிறிஸ்தவர்களுக்குமே வித்தியாசம் தெரியாத வாழ்கிற ஜனங்களும் உண்டு. மூட நம்பிக்கையில் அகப்பட்டு கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு ஆண்டவர் கேட்காத விஷயங்களை எல்லாம் நான் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பேர் கிறிஸ்தவர்களாக வாழுகிற அநேக ஆத்துமாக்களும் என்னுடைய கிறிஸ்தவ சபைகளிலும் காணப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் மாற்றம் பங்கு கொள்ளுவது, தின ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, பிள்ளைகளை தேவனுடைய பாதையிலே வழிநடத்துவதற்கான ஞானம் இல்லை, கற்பத்தின் கனிகள் இல்லாமல் தேவனுடைய பாதத்தில் இன்றைக்கு காத்து கிடக்கிற அநேக ஆத்துமாக்களை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலும் நம்மளையும் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போ கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கர்ப்பத்தின் கனிகளை அவருடைய பாதையில் நடத்துவதற்கு நாம் எத்தனை பேர் நம் தீர்மானம் எடுத்திருக்கிறோம்? நாமளே ஜெபிக்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய தலைமுறை, நம்முடைய சந்ததியை நாம் எப்படி நடத்த முடியும்? கர்த்தர் இதை குறித்து தான் இன்றைக்கு பேசும்படியாக அடியேனோடு கூட வாரப்பட்டு எடுத்து சொல்லி கொடுத்திருக்கிற வசனங்களை நான் உங்கள் முன்பாக வைத்து ஆவியானவருடைய வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக அடியேனாகிய நான் என்னுடைய முதல் ஊழியமாக தொடங்கியிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் தாமே அவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளையும், நீங்கள் என்ன காரியத்திற்காக அவருடைய எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்கள் யாவருக்கும் அருள் செய்வார் என்று விரும்புகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் அதை எதிர்பாருங்கள். விசுவாசித்திருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். தேவன் சொல்லுகிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான், கீழ்ப்படுகிறவனுக்கு கொடுக்கப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய காரியங்களில் நோக்கும்போது இன்றைக்கு பல காரியங்களில் முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால், என் தேவன் நான் பல வருடங்களாக காத்திருக்கிறேன், எனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுக்கவில்லை, எனக்கென்று ஒரு சொந்த வீடு கொடுக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, கடன் பிரச்சனை இன்னும்
தீர்ந்து போகுவதே இல்லை. கடன் கடன் என்று பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு முயற்சித்தாலும் கடனை வாங்கி கடனை செலுத்துகிறதான ஒரு நிலைமையில் இருக்கிறோம். கண்ணீரை துடைக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி இன்னைக்கு வேதனையோடு, அன்னாலை போல மன கிளேசத்தோடு நம்ம வேதனையோடு கூட இருக்கிறோம். சாராலை போல வேதனையோடு கூட, இசப்பா எனக்கு என்றைக்கு ஆண்டவரே நன்மை செய்வீர், எப்பொழுது ஆண்டவரே என் கற்பத்தை திறப்பீர், எப்பொழுது இசப்பா என் கணவனுக்கு மனமாறுதலை கொடுப்பீர், எப்பொழுது இசப்பா என் பிள்ளைகளின் கீழ்ப்படிந்து நடப்பார்கள் என்று சொல்லி வேதனையோடு காத்திருக்கிற அநேக சகோதரிகளை அப்பா என் தேவாதி தேவன் எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். அதை நான் இன்று கண்களால் உணர்கிறேன். இன்றைக்கு பெண்களுடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள், ஆண்களுடைய பாரங்களையும் தலையில் ஏற்றிக்கொண்டு பெண்களாகிய நீங்களே இன்று குடும்பத்தை பார்க்க வேண்டிய பாரத்தோடு கூட சுமக்கப்பட்டிருக்கிறதை நான் காண்கிறேன். கர்த்தர் அதை எனக்கு தெளிவாக தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட இசப்பா இந்த தேவாதி தேவன் இந்த பிள்ளைங்களுக்கு உங்கள் வார்த்தையும் கொண்டு ஆறுதலை கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை உங்கள் சமூகத்திற்கு முன்பாக அடியேனாகிய நான் பேசும் பொழுது உங்கள் வார்த்தையினால் எனக்கு பேச கொடுங்க இசப்பா. இன்றைக்கும் கூட இசப்பா உங்கள் பாதப்படியில் நிற்கிற நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிற இந்த காணொலியை காண்கிற யாராவது ஒருவருக்காவது இந்த வார்த்தை கடந்து சென்று அவருடைய ஆத்துமா உயிர் மீட்சி அடைவதற்கு வழிவகை இருக்குமானால் அது அடியேனுடைய பாக்கியமாக இருக்கும் என்று சொல்லிதான் நான் இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். கர்த்தர் தாமே அதற்குரிய பாக்கியத்தை எனக்கு அருளி செய்வாராக. இன்றைக்கும் கூட நம்முடைய கையிலே வேத புத்தகம் இருக்குமானால் நாம் ஒவ்வொருவரும் இன்னைக்கு எதிர்பார்க்கிற ஒரு வசனத்தின் மூலமாக நம்மளுடைய இருதயத்தில் தோன்றுகிற எண்ணங்களுக்கு கர்த்தர் அதை உணர்த்தும் மனமாக கொடுக்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கலாமா? மத்தேயு 3:9 இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு 90 வயதுக்கு மேலதான் பிள்ளையை கொடுத்தார் என்று நாம் ஆதியாகமத்திலேயே பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் என்ன நினைக்கிறோம்? ஆபிரகாமுக்கு கல்லுகளை கூட பிள்ளைகளாக்குகிற வல்லமை ஆண்டவருக்கு உண்டாயிருந்தது. ஆகிலும் அவர் ஏன் செய்யாமல் இருந்தால் தெரியுமா? அவருக்கு செய்யக்கூடாத வல்லமைகள் இல்லை என்று சொல்லி இல்லை. மத்தேயுவிலே நாம் பார்க்கிற பொழுது குருடனாகி ஒருவனை குறித்து சீஷர்கள் தேவனிடத்திலே கேட்கும் பொழுது, எண்ணத்தினால இவனுடைய பார்வை போய்விட்டது, இது இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமோ இவன் செய்த பாவமோ என்று சொல்லி சீஷர்கள் தேவனிடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை நோக்கி சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லுகிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய தடைகள் இருக்கு, கடன் பிரச்சனைகள் இருக்கு, பாரங்கள் இருக்கு, ஊனம் இருக்கு, மனவேதனை இருக்கு, நம்ம கேட்டதெல்லாம் வேண்டிக் கொள்ளதெல்லாம் அந்தந்த நேரத்தில் நடக்காம இருக்கு. ஆனால் தேவன் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும், இந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமையை நாம் காண வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் இவை எல்லாவற்றையும் நமக்கு தடைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம இவ்வளவாக தேடுகிறோமே, இவ்வளவு காணிக்கை செலுத்துகிறோமே, இப்படியெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு இயேசுவை பற்றி தானே போதிக்கிறோம். ஆனா நமக்கு ஏன் ஆண்டவர் நன்மை செய்யலை என்று சொல்லி கேள்வியோடு தான் இன்றைக்கு பல பேர் இருக்கிறோம். பெண்கள் மாத்திரமல்ல, ஆண்களும் வயது முதிர்ந்தவர்களும் சகோதர சகோதரிகளும் வாலிப பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட இன்றைக்கு மனதிலே பாரம். எனக்கு மாத்திரம் ஏன்க்கா அப்படி நடக்கிறது இல்லை, எனக்கு மாத்திரம் அங்கிள் இப்படி நடக்கிறது இல்லை, நான் என்ன பாவம் பண்ணினேன், இந்த குடும்பத்தில் வந்து பிறந்துட்டேன், இப்படி கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வந்து பிறந்துட்டேன், இந்த தாய் தகப்பன்மாருக்கு பிறந்துட்டேன், இப்படி சொல்லி காண்கிற குழந்தைகளை கூட நாம் இன்னைக்கு காண்கிறோம். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவர் அறிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு இருக்கிற தடைகள், நமக்கு முன்பாக இருக்கிற பாவ சுவற்றின் மூலம் வருகிற தடைகள் அல்ல. ஆண்டவர் அவருடைய மகிமையை நாம் காணும்படியாக, நம்முடைய கண்களிலே காணும்படியாக நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கும் கூட இன்னும் அநேக வேத வசனங்களை நாம் இதன் மூலமாக பார்க்க முடியும். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாது இருந்த பொழுது இஸ்மவேலை பெற்றெடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் என் தேவன் இஸ்மவேலை அல்ல அவர் நியமித்தது, சாராளுக்கு உண்டாகிற கர்ப்பம்தான் ஆபிரகாமினுடைய சந்ததி என்று அன்றே தீர்மானம் பண்ணி வைத்திருந்தார். ஆபிரகாம் ஒருவேளை பாதை தவறுதலாக மாறுதலாக இந்த குழந்தை நமக்கு குழந்தை இனி பிறக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி அந்த இஸ்மவேலை பெற்றெடுத்தது நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் சாராளை குறித்து வைத்த தீர்க்க தரிசனத்தை எவ்வளவு காலம் கழித்து நிறைவேற்றினார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிற வாசல்களையும் அடைபட்ட நிலைமைகளையும் கர்த்தர் திறப்பார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நாம் கர்த்தராகிய தேவனை இன்னும் 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 அதிகமாய் சேர வேண்டும். நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் போதாது. வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் நீர்கால்களில் நடப்பட்ட
மரத்தின் கனியைப் போல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்ம வீட்டு வேலைகள் எதுவுமே பார்க்காம காலையில் எந்திரிச்சோன்னே ஜெபித்துட்டு காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக மீனிங் அல்ல. நம்மளுடைய வீட்டின் வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டும். வீட்டின் வேலைகளையே அந்த நாள் முழுவதும் செய்து கொண்டு இருக்காமல் நம்மளால் முடிந்த வரையிலும் சீக்கிரமாக வீட்டின் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் வீட்டு வேலையை செய்கிற பொழுதே இன்றைக்கு ஆண்டவருடைய வேதத்தையும் ஆராதனையும் கேட்பதற்கு ஒரு பஞ்சமும் இல்லை. நம்முடைய யூடியூபை திறந்தால ஆன்லைனில் எந்த பிளாட்ஃபார்மில் போனாலும் இன்னைக்கு நம்மளுடைய வேத வசனத்தை கேட்கும்படியாக கர்த்தர் நமக்கு வழிவகைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த கோவிட் காலத்துக்கு அப்புறமா இன்னும் அது அதிகமாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கூட நம்ம டைரக்டாக ஆலயத்துக்கு போய் தான் ஆண்டவரை சேவிக்கும்படியான ஒரு நிலைமை இருந்தது. சம் கேசஸில் தான் நம்ம 1 or 2 வீடியோஸை பார்க்க முடியும். ஆனால் இப்பொழுது முழுவதும் கோவிட் காலத்துக்கு அப்புறம் எல்லா சபைகளிலும் ஆன்லைன் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு சபைக்கு போக முடியாமல் இருக்கிற சகோதரிகள் கூட ஆன்லைன் மூலமாக தான் பார்த்து கொண்டு இருக்காங்க. ஈவன் நானும் என்னுடைய ஒரு காலத்தில் ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கை இருந்தது. அந்த சமயத்தில் ஆன்லைன் மூலமாக நான் அநேக வார்த்தைகளை கற்றுக்கொண்டேன். ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், ஆவிக்குரிய சகோதரிகள் எனக்கு கற்றுக் கொடுத்த வேத வசனங்கள் தான் இன்றைக்கும் என் தேவாதி தேவனிடத்தில் நிலைநிறுத்த செய்திருக்கிறது. இது என்னுடைய ஆவியினால் அல்ல, என்னுடைய சுயத்தினால் அல்ல. என்னுடைய சுயம் செத்து என் தேவாதி தேவன் ஆவிக்குள்ளாக நடத்துகிற வாழ்க்கைக்குள்ளாக நான் என்றைக்கோ கடந்து சென்று விட்டேன். அதே போல நம்மளும் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது போல இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருப்போம். ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சென்றால் போதாது. வேத வசனங்களை கடமைக்கென்று 1 or 2 வசனங்களை மாத்திரம் வாசித்து விட்டு போகிறவர்களாய் இருக்கிறோம். காரணம் கேட்ட சிஸ்டர் வேலை நிமித்தமாக என்னால் வாசிக்க முடியல என்று சொல்கிறோம். இன்றைக்கும் கேலண்டரில் அந்த டேட் பிரகாரத்தில் வசனத்தை எடுத்து வாசித்து விட்டு செல்லுகிறவர்கள் உண்டு. அதை என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அப்படி வசனம் வாசிக்கிறது என்ன தெரியுமா? அன்றைக்கான வாக்கு தத்தங்களை பார்த்து விட்டு நீங்கள் போகிற மாதிரி அர்த்தம். நம்மளே அந்த மாதிரி இருந்தானா நம்மளுடைய கற்பத்தின் கனிகளை எப்படி நம்ம ஆண்டவருடைய வசனத்தில் உபதேசிக்க முடியும்? ஸோ இன்றைக்கு என் தேவாதி தேவன் நம்ம ஒவ்வொருவரோடு பேசுகிற ஒரு வார்த்தை, நம்மளுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க வேண்டும். காலையில் அதிகாலம் எந்திரிச்சு ஜெபம் பண்ண வேண்டும். நம்மளுடைய உடல் பலவீனங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சத்துரு நம்மளை ஜெபிக்க விடாதபடி அநேக தடைகளை கொண்டு வருவான். காலையில் எழுந்திருக்க வேண்டும் என்றால் உடல் சோர்வு என்று எழும்ப முடியாது. இரவு ஜெபிக்கலாம் என்றால் வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு அசதியாக இருக்கும். இதிலும் வேலைக்கு செல்லும் பெண்களுடைய நிலைமை என்றால் அதை விட கொடுமையானது. ஜெபம் என்கிறது இல்லவே இல்லை. வாரத்தில் ஒரு நாள் மாத்திரம்தான், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத்திரம் என்று ஆகிவிட்டது. கேட்டால் பிஸி வேர்ல்டில் இருக்கிற சிஸ்டர், உலகத்துக்கு வேலைக்கு போகிறதுனால இந்த உலக காரியங்களை நோக்குகிறதுனால என்னால் ஆலயத்துக்கு போக முடியவில்லை என்று சொல்லுகிற அநேக ஆத்துமாக்கள் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பாரத்தோடு கூட சொல்லுகிறார். அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு, எனக்காக யார் அறுவடை செய்வார், எனக்காக யார் எழும்புவார் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நோக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் மாத்திரம் அல்ல, இன்றைக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் எத்தனையோ பேர் ஆன்லைன் ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறாங்க. லைவ் ப்ரேயர்ஸ் நடத்துகிறாங்க, அக்கினி அபிஷேக ஆராதனை நடத்துகிறாங்க. அப்படிப்பட்டதாய் அல்ல. இன்றைக்கு நீங்களும் நானும் எல்லாரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். கிறிஸ்துவை எவ்வளோ ஜனங்கள் அறியாமல் இருக்கிறாங்க. ஆனால் நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்றால் அது அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் என்னவென்றால் நாம் இந்த உலகத்திற்கு அவரை பற்றி எடுத்து சொல்வது தான். ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். நம்மளால் முடிந்த உதவி கர்த்தரால் ஏவப்பட்டு நம்முடைய ஆலயத்திற்கு தசம பாகத்தை செலுத்துவது கூட நம்மளுடைய ஒரு ஊழியத்தின் ஒரு பங்கு தான். ஆலயத்தில் எத்தனையோ பேர் முடியாமல் இருப்பாங்க. குடும்பத்தில் ஜெபிக்கும்படியாக கேட்பாங்க. அப்போ போதகர்கள் போய் தான் ஜெபிக்கணும்னு இல்லை. நம்மளும் தேவனுடைய பிள்ளைகள், நமக்குள்ளேயும் ஆவியானவர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அபிஷேகம் என்பது மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் அதை அனுபவிக்காமல் இருக்கிறோம், அவ்வளவுதான். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுதினமும் அவருடைய பாதத்திலே காத்திருந்து ஆவியிலே நிரப்பப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அபிஷேகத்தை அபிஷேகிக்காதது விழுந்து போ. நீங்க அந்த அபிஷேகத்துக்குள்ள வந்தீங்கன்னா எப்படி எனக்கு வந்தது உங்களுக்குள்ளே செய்வார். அபிஷேகம் எவ்வளவு என்பதை குறித்து நம் உபதேசங்களையும் நாம் நம்ம ஒவ்வொரு